எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் அனுகிரகத்தாலே இன்று 9வது நாள், அதாவது இன்னைக்கு கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். 1918ஆம் ஆண்டு 1918 பிங்கள ஆண்டு பங்குனி திங்கள் வியாழக்கிழமை அன்று கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் மகாசமாதி அடைந்தார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அமிஞ்சகர சுவாமி, கருப்பண்ணசாமி, அப்புறம் தாயம்மா, முத்துக்குமார சுவாமி, இதோ பாருங்க முக்தானந்தா சுவாமி, முக்தானந்தா கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் சமாதிக்கு எதிர்ப்புறம். இவங்களில் யாருன்னா, இங்கே கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுடைய சமாதி கோவிலில் சுவாமிகளோடு சேர்ந்து சமாதி அடைந்த மகான்கள் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுடைய சீடர்கள். ஒரு சில பேர் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுக்கு முன்பாகவும், சில பேர் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுக்கு பின்பாகவும் சமாதி அடைந்திருக்கிறார்கள். அதே சமயம் பல பேர் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுக்கு அப்புறமா தான் சமாதி அடைந்திருக்கிறார்கள். முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீமத் உபய இத்தியாதி ராமானுஜ யதீஸ்வரர் 1889ஆம் ஆண்டு 1889, அதாவது கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் ஜீவசமாதி அடையறதுக்கு 19 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகுதியின் காவல் தெய்வமான மாஞ்சாலை அம்மனுடைய உத்தரவின்படி இங்கே ஜீவசமாதி அடைஞ்ச ஜீயர் மடத்தின் அந்த வழி வந்த ஒரு வைணவர். ஒரே இடத்துல சைவ குருமார்களும் வைணவ குருமாரும் சமாதி அடையிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இங்கே தான் அதை பார்க்க முடியும். ஸ்ரீமத் உபய இத்தியாதி ராமானுஜ யதீஸ்வரர் 1889 ஜீவசமாதி அடையிறப்ப என்ன சொன்னாருன்னா, எனக்கு அப்புறம் 19 வருஷம் கழிச்சு இங்கே ஒரு பெரிய மகானும் அவருடைய சீடர்களும் இங்கே சமாதி அடைவாங்க. அவங்க சமாதி அடையறதுக்கு தேவையான இடத்த நான் இப்போவே ஒதுக்கி வச்சுட்டு சமாதி அடைகிறேன்னு சொல்லி தன் சீடர்கள் மூலமாக அவங்களுக்கு தேவையான சமாதியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ராமானுஜ யதீஸ்வரர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுக்கு 19 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஜீவசமாதி அடைஞ்சதும், இந்த மாதிரி தனக்கப்புறம் வரப்போகிற சிவபிரகாச சுவாமிகள் சிவபிரகாச சுவாமிகளுடைய சீடர்களுக்காக அவர்கள் சமாதி அடையிறதுக்கு தேவையான இடத்த அவரே ஒதுக்கி வச்சது முன்னாடியே. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஸ்ரீமத் உபய இத்தியாதி ராமானுஜ யதீஸ்வரருடைய வாழ்க்கை குறிப்பு, விரிவான வாழ்க்கை குறிப்பு எவ்வளவு தேடியும் கிடைக்கல. இவர் சம்மந்தப்பட்ட தகவல்களை தான் தேடின்னு இருக்கேன். யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ நம்ம மறுபடியும் சுவாமி சகஜானந்தரோட வாழ்க்கை வரலாற்று பக்கம் திரும்புவோம். படிப்பை துறந்து கூலி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு முனுசாமி தள்ளப்பட்டார். சாயங்கால நேரங்களில் சமய சொற்பொழிவுகளை கேட்பதில் கவனம் செலுத்தினார். நீலமேக சுவாமிகள்னு அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஆன்மீக கருத்துக்கள் பல விஷயங்களை கேட்டறிந்தார். அவருடன் தமிழகத்தின் பல கோவில்களுக்கு சென்றபோது எந்த கோவிலிலும் முனுசாமிக்கு நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. தெய்வ ஆலயத்தினுள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. அதை கண்டு அவர் மனம் ஏங்கியது, மனம் கொதித்தது. என்றாவது ஒரு நாள் நான் இதை மாற்றுவேன் என்று சபதம் செய்தார். தஷ்ணசுவாமிங்கிறவர்கிட்ட அப்புறமா அவர் சீடராக சேர்ந்தார். தஷ்ணசுவாமி என்பவரிடம்தான் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை முனுசாமி கற்றுக்கொண்டார். இந்த தஷ்ணசாமி தான் முனுசாமியை கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளிடம் அனுப்பி வைத்தார். கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் தான் முனுசாமிக்கு துறவர தீட்சையை முறையாக கொடுத்தார் என்பதும் முனுசாமியை சகஜானந்தம் ஆக்கினார் என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் ஆலோசனைப்படி சுவாமி சகஜானந்தர் ஸ்ரீரங்கம் சென்று பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீனிவாசாச்சாரியிடம் சமஸ்கிருதம் பயின்றார். அதன் பிறகு யோக வாசிஷ்டம், பகவத்கீதை, வால்மீகி, ராமாயணம் மற்றும் பல சமஸ்கிருத நூல்களை கற்றுத் தேர்ந்தார். திருக்குறள் மற்றும் பல தமிழ் இலக்கியங்களை சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையிடம் சகஜானந்தர் கற்றுக்கொண்டார். பின்னர் வ.உ.சி எழுதிய நூல்களான அகமேபுரம், மெய்யறம் போன்ற நூல்களுக்கு சுவாமி சகஜானந்தர் அணிந்துரையும் எழுதினார். சகஜானந்தர் அவர்களுக்கு
ஏகசந்தகராகி உண்டுங்கிறத நம்ம நேத்தே பார்த்தோம். ஒரு விஷயத்த ஒரு தடவை கேட்டாலே படித்தாலே அவருக்கு மனசில் பதிஞ்சிடும். அந்த சூப்பர் பிரெயின், கம்ப்யூட்டர் பிரெயின் அவருக்கு இருந்ததுனால குறுகிய காலத்துக்குள்ள பல விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சுது. அதன் பின்னர் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் அவர்கள் ஆரம்பித்த சாது சங்கத்தில் சுவாமி சகஜானந்தர் வேதாந்தம் சித்தாந்தம் குறித்தெல்லாம் பேசிய பொழுது அனைத்து வேத பண்டிதர்களும் அதை திறந்தவாய் மூடாமல் மூக்கில் வைத்த விரலை எடுக்காமல் கேட்டு அசந்தனர், ஆச்சரியப்பட்டனர். கரகோஷம், கிளாப் சத்தம் அடங்க சில நிமிடங்கள் ஆனது. சகஜானந்தரை தூற்றியவர்கள்லாம் அந்த நேரத்தில் போற்றினர். கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் 1910 ஜூலை 7ஆம் தேதி ஆருத்ரா தரிசனத்தன்று ஆதி திராவிட மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக சகஜானந்தரை தில்லைக்கு அனுப்பி வைத்தார். 1911ஆம் ஆண்டு 3 மாணவர்களுடன் நந்தனார் கல்வி அறக்கட்டளையை துவக்கினார் சுவாமி சகஜானந்தர். அதை பஜனை மடம்னு சிலர் கிண்டல் செய்தனர். மனம் தளராது தொடர்ந்து பணிபுரிந்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் எண்ணிக்கை 25ஐ தொட்டது. பல எதிர்ப்புகளை சமாளித்து சில வருடங்களுக்குள் பின்னத்தூர், ராதாவிளாகம், கிள்ளை, கொடிப்பள்ளம் போன்ற 7 ஊர்களில் கிளைகளை துவக்கினார். மாணவர்களுக்கு படிப்பு மட்டுமல்லாது ஆன்மீக ஞானத்தையும் தொழிற்கல்வியையும் சேர்த்து போதித்தார். தமிழிசை சொல்லி கொடுத்தார். திருவிழாக்களின் போது நடராஜர் படத்தை எடுத்துக்கொண்டு தேவார திருவாசக பாடல்களை பாடிக்கொண்டு ஊர்வலமாக வர செய்தார். 1919இல் ராஜாஜி சிதம்பரத்திற்கு வருகை புரிந்தார். சுவாமி சகஜானந்தர் அவரை நேரில் சந்தித்து மடமும் நந்தனார் பள்ளியும் தொடங்கப்பட்டதன் உண்மை காரணத்தை விளக்கினார். நிதி நெருக்கடியும் இடத்தின் பற்றாக்குறையும் விளக்கினார். சுவாமிகளின் பொதுப்பணியை புரிந்து கொண்ட ராஜாஜி நந்தனார் மடத்தின் மேம்பாட்டிற்குரிய நிலத்தை அரசு வழங்க வேண்டும் என தென்னார்காடு மாவட்ட கலெக்டருக்கு கடிதம் எழுதினார். இதன் மூலம் 52 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ராஜாஜி இதே கைத்தொழில் திட்டம்ங்கிறத கொண்டு வந்தார். பவருக்கு வந்த உடனே இந்த கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுடைய சீடரான சுவாமி சகஜானந்தரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் ராஜாஜி அந்த ஸ்கீமை கொண்டு வரணும்னு நினைச்சார். அதாவது எப்படின்னா, வெறும் படிப்பு மட்டும், ஏட்டு சுரைக்காய் மட்டும் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு போதாது. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். இன்னைக்கு என்னென்னலாமோ படிக்கிறோம்ல, கம்ப்யூட்டர், இந்த செல்ஃபோன் எல்லாம் சர்வீஸ் பண்ணுறது எப்படி, கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், அது இதுன்னு அந்த மாதிரி அன்னைக்கு இந்த தையல் கலை, அதுக்கப்புறம் இந்த பனை ஓலையில் பல பொருட்களை பண்ணுறது, தென்னை ஓலையில் பல பொருட்களை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் அதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் டிமாண்ட் இருக்குது, நல்ல மார்க்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதையும் படிங்க, அதோட ஏதாவது ஒரு கைத்தொழிலையும் கற்றுக்கோங்கன்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக ராஜாஜி அதை கொண்டு வந்தார். அன்னைக்கு சில விஷமிகள் அந்த கைத்தொழில் திட்டம்ங்கிறத குலத்தொழில் திட்டம்னு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு ராஜாஜி பழைய மனு தர்மத்தை எல்லாம் மறுபடியும் அறிமுகப்படுத்தணும்னு பார்க்குறாரு. குலத்தொழில் திட்டம்ங்கிறத கொண்டு ஏழை மாணவர்களுடைய படிப்பை கெடுத்து குட்டிச்சோறாக்கணும்னு இந்த ராஜாஜிங்கிற பாப்பான்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டையே திருப்பி போட்டு ஒரு சில நல்லவர்களும் வேற வழி இல்லாமல் ராஜாஜியோட அந்த திட்டத்தை எதிர்க்கிற அந்த கோஷ்டியோட போய் சேர்ந்து அதனால தமிழ்நாட்டு அரசியலே அன்னைக்கு சிரிப்பாக சிரிச்சுது. இது மட்டும் அன்னைக்கு ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா தமிழ்நாடு இன்னும் கூட தொழில் வளர்ச்சியில் பெரிய அளவில் போயிருக்கும். ஆனால் இதெல்லாம் சார்ந்தோரையே சாரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இப்போ நம்ம மறுபடியும் இந்த இதுக்கு வருவோம், சுவாமி சகஜானந்தர் விஷயத்துக்கு. 1928 காந்திஜி இவரது கல்வி சாலைக்கு வருகை புரிந்து சகஜானந்தரை வெகுவாக பாராட்டினார். 1929 மாணவர் இல்லமும் 1930 மாணவியர் விடுதியும் துவக்கினார். மாணவர்களின் மேற்படிப்புக்காக மீனாட்சி கல்லூரியிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் இடம் வாங்கி கொடுத்தார். இவர் பள்ளியை துவக்கிய பொழுது வெறும் 3 மாணவர்களே சேர்ந்தனர். பின்னர் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 28க்கும் மேற்பட்ட உயர் பதவி வகித்த அரசு அதிகாரிகளும் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் என்பதிலிருந்தே இவரது கல்வி தொண்டை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாரத சூத்திரத்தை தமிழில் யார் பிராமணன் என்ற பெயரில் மொழிபெயர்த்தார் சுவாமி சகஜானந்தர்.
சோ ராமசாமி அவர்களின் எங்கே பிராமணன் உருவாவதற்கு அடிப்படை காரணமே அன்னைக்கு சுவாமி சகஜானந்தர் நாரத சூத்திரத்தை யார் பிராமணன்கிற பேர்ல மொழிபெயர்த்தார்ல, அந்த மொழிபெயர்ப்பு தான். அந்த வகையில் சுவாமி சகஜானந்தர் சோ ராமசாமிக்கு ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். ஆம், சோவின் குரு சுவாமி சகஜானந்தர் அவர்கள். இந்த மாதிரி பல விஷயங்களை சுவாமி சகஜானந்தர் செய்திருக்கிறார். நமது தொன்மை என்ற நூலையும் பரஞ்சோதி என்ற இதழையும் ஆக்ஸ்போர்ட் என்ற அச்சகத்தையும் நடத்தி வந்தார் சுவாமி சகஜானந்தர். பொது வாழ்வில் துறவு மேற்கொண்டாலும் தனது சமூக மக்களின் நலனுக்காக பலரின் வேண்டுகோளுக்கிணங்க அரசியலில் ஈடுபட்டார். ஒரு துறவியான இவர் அரசியலுக்குள் நுழைந்ததன் காரணம் அனைத்து ஜாதி மத மக்களுக்கும் தொண்டு செய்யத்தான் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் இவரை தில்லைக்கு அனுப்பி வைத்தார். மக்கள் தொண்டிற்கு அரசாங்க பதவி இன்றியமையாத ஒன்று. அதனால் இவர் அரசியலுக்குள் பிரவேசித்தார். அது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, தில்லை அம்பலவனின் கட்டளையும் கூட. இலவச மனைப்பட்டா, தீப்பிடிக்காத கான்கிரீட் வீடுகள், வாரக்கூலி, விவசாய கூலி நிர்ணயம் போன்றவை மட்டுமல்லாது பல உரிமைகளையும் நிவாரணங்களையும் இவர் நேரடியாக போராடி பெற்று தந்தார். இவை அனைத்தும் எம்எல்ஏ என்னும் பதவி மூலமே சாத்தியமாயிற்று. அதோடு மட்டும் அல்லாமல் அன்றைய இந்திய அரசியல்வாதிகளை லஞ்சம் ஊழல் முதலான தீய ஆவிகள் பிடிக்கவில்லை. அதனால் அன்று அரசியலும் புனிதமான ஒன்றாகத்தான் இருந்தது. சுமார் 34 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து இவர் ஆற்றிய மக்கள் பணியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. 34 ஆண்டுகள் தொடர்ந்து ஒருத்தர் ஒரே தொகுதியில் இருந்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதான் தொடர்ந்து 7 தடவை மக்கள் இவரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யாராலும் வெல்ல முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாக காவி உடை தரித்த இந்த சன்னியாசி இருந்திருக்கிறார். 1939 ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் அனைத்து ஜாதியினரும் ஆலயத்தினுள் நுழையலாம்னு ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். வெள்ளக்காரங்காலத்திலேயே முதலமைச்சரா கவர்னர் ஜெனரலா இந்த மாதிரிலாம் இருந்த பெருமை ராஜாஜியை சேரும். அதாவது 1939 எல்லாரும் கோவிலுக்குள்ள நுழையலாம்ங்கிற சட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தப்போ அந்த மசோதா முதல்ல தோல்வி அடைந்தது. ஆலய நுழைவுக்காக சகஜானந்தர் அணி திரட்டி தொடர்ந்து போராடினார். அப்பொழுது சில ஜாதி வெறியர்களால் அவர் தாக்குதலுக்கும் உள்ளானார். நிறைவாக 1947 ஏப்ரலில் அவரது கனவு நினைவாகியது. அனைவரும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவனை வழிபடலாம் என சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அவரும் அவரது மாணவர்களும் ஆனந்த நடராஜனை ஆலயத்திற்குள் சென்று கண்ணார கண்ணீர் விட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேண்டி அழுதனர். அன்று ஆனந்த தாண்டவம் ஆடியது நடராஜர் மட்டுமல்ல, அதற்காக தொடர்ந்து 40 வருடங்களாக போராடிய சகஜானந்தரும் தான். இந்த சகஜானந்தரை பற்றிலாம் நமக்கு தெரியாமையே இருந்திருக்கு பாருங்க. யார் யாரெல்லாமோ பெரியோர்கள் பெரியார்கள் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பலர் நம்முடைய வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பலரில் சகஜானந்தர் குறிப்பிடத்தக்க ஒருவர். கடந்த 9 நாட்களாக கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுடைய பெருமைகளை நம்ம பார்த்துட்டோம். அதுவும் கடந்த 2 நாட்களாக சிவபிரகாச சுவாமிகளுடைய பெருமையை மட்டுமல்லாது அவருடைய பிரதான சீடரான சுவாமி சகஜானந்தருடைய சிறப்புகளையும் பார்த்துட்டோம். இது ஒரு ஆன்மீக ஒரு சித்தர்பீடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு மட்டும் இல்லாமல் இதில் தேசியமும் கலந்துருக்கு, விடுதலை போராட்டமும் கலந்துருக்கு. விடுதலை போராட்ட சம்பந்தப்பட்ட வரலாறுகள் பல விஷயம் எல்லாம் இந்த மாதிரி பல இதுவும் மொத்தமாக கலந்து லாஸ்ட் 2 டேஸில் வந்திருக்கு. எவ்வளோ விஷயங்கள் பார்க்க முடியுமோ பார்த்தோம். இத்தகைய இந்த சகஜானந்தரை நமக்கு தந்த அந்த கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுடைய சமாதி கோவில் எங்கே இருக்குங்கிறத ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்துன்னு வரோம். வியாசர்பாடியில் இருக்குது. இப்போ அந்த கோயிலுக்கு எப்படி வரணுங்கிற அந்த ரூட் மேப்பு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே லாஸ்ட் 8 டேஸாக சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான். என்னென்னா நீங்கள் டைரெக்டாக கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் மடாலயம்னு மேப் போட்டிங்கன்னா உங்களை சின்ன சின்ன சந்து பொந்துலலாம் வர சொல்லி குழப்பி விட்டுரும், ரூட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதனால் ரவீஸ்வரர் கோவில் டெம்பிள் நேவிகேஷனை பேஸ் பண்ணியே நீங்கள் வாங்க. அப்படி வரப்போ இந்த சிவபிரகாச சுவாமிகள் கோவிலை தாண்டி தான் வரணும், அது வேறு விஷயம்.
வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ரவீஸ்வரர் சிவன் கோவில் மேப் டீட்டெயில்ஸே கொடுக்குறேன். அந்த மேப்பை ஃபாலோ பண்ணியே வாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஈஸ்வரனுடைய அருளால் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கட்டுமாக. கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளுடைய பரிபூரண அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.